குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். தரம் 11ல நடுப்புள்ளி தேற்றம்ங்கிற பாடப்பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஏற்கனவே பயிற்சி 11.1 இருக்க கேள்விகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்போ இங்கே என்ன பார்க்க போறோம்னா, அந்த நடுப்புள்ளி தேற்றத்தை எப்படி நம்ம மெத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்றது, அதோட சம்மந்தப்பட்ட ஏரிகள் எப்படி நிறுவுறங்கிறத நாம இங்கே பார்க்க போறோம். அப்போ முதலாவது பார்ப்போம், அந்த நடுப்புள்ளி தேற்றத்தை எப்படி சரியா மெத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி காட்டுறதுன்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு முக்கோணின்னு வரைகிறேன். நான் ஒரு முக்கோணின்னு வரைஞ்சிருக்கிறேன். இந்த முக்கோணி பேர் ஒன்று ஏபிசின்னு பேர் வைப்போம். ஏபிசின்ற முக்கோணி. அப்ப இந்த முக்கோணில ஏபின்ற நடுப்புள்ளியை மார்க் பண்றானீங்க, அதே போல ஏசின்ற நடுப்புள்ளியையும் மார்க் பண்றேன். மார்க் பண்ணி அந்த புள்ளியில நிற்போம். அப்ப இது டி, இது இ. சரி, அப்ப நடுப்புள்ளிகள் அப்படிங்கிறனால பாருங்க, இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கு, இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும். அப்ப நடுப்புள்ளின்னு ஏற்கனவே நான் தந்துட்டேன். அப்ப நான் தந்த விஷயத்தை நம்ம அழகா எழுதிக்கணும், தரவு அப்படின்னு சொல்லுவோம். என்ன தரவுன்னு சொன்னா, ஏபி ஏசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே டி இ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது தரவு எழுதி. ரெண்டாவது பாருங்க, நிறுவ வேண்டியது என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும்னு சொல்லி பார்ப்போம். ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டியது என்னன்னு சொன்னா, நடுப்புள்ளி தேவை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தானே, எப்படி இந்த பிசி இந்த அரைவாசி தான் இதா இருக்குன்னு சொல்லணும். ரெண்டாவது இங்க இருக்கிற பிசி டி சமாந்தரம் சொல்லணும். அப்ப முதல்ல காட்ட வேண்டியது பிசி சமாந்தரம் டின்னு சொல்லணும். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, இங்க இருக்கிற டி எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா, அரை பிசிக்கு சமனா இருக்குன்னு சொல்லி காட்டும். சரிதானே? அப்ப டிங்கிறது வந்து அரை பிசிக்கு சமம்னு சொல்லி காட்டும். இதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னா, ஒரு அமைப்பு ஒன்று செய்யறேன் நான். அப்ப அமைப்புனா கணக்க லேசா செய்யறதுக்கு ஒரு வேலை செய்வோம். இங்க இருக்கிற அந்த சின்ற புள்ளியில இருந்து ஏபிக்கு சமாந்தரமா ஒரு நேர்கோடு வரைகிறேன். நான் பாருங்க, ஏபிக்கு சமாந்தரமா ஒரு நேர்கோடு வரையும். அந்த வரையப்படுற நேர்கோடு நீட்டப்பட்ட டி எங்க சந்திக்கும் சொன்னா, எஃப்ல சந்திக்கும் சொல்லுவோம். நான் பாருங்க, எஃப்ல சந்திக்கும். அப்ப நமக்கு தெரியும், இந்த இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி சொன்னா சமாந்தரமாக நான் வரைஞ்சிருக்கிறேன். நான் நீட்டப்பட்ட டி எங்க சந்திங்கன்னா எஃப்ல சந்திக்குது. அப்ப நாம அங்க செஞ்ச அமைப்பை எழுதி காட்டும். அப்ப அமைப்பு என்ன சொல்றோம்னா, ஏபிக்கு சமாந்தரமாக சீனூடாக வரையப்பட்ட நேர்கோடு நீட்டப்பட்ட டிஐ எஃப்இல் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எஃப்இல் சந்திக்கிறது. சரிதான்? அப்ப அமைப்பு ஒன்று செஞ்சாச்சு. அப்ப இனி என்ன செய்யணும்னு சொன்னா, கணக்கு போவோம். அப்ப கணக்கு செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்டா பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம காட்ட வேண்டியது இது ரெண்டு சமாந்தரம்னு முதல்ல காட்டுறது. அப்ப இது ரெண்டு சமாந்தரம்னா நாம ஒரு அமைப்பு செஞ்சுட்டு அந்த பாருங்க, இதுவும் சமாந்தரம் சொல்லியிருக்கோம். அப்ப நார்மலா இது ரெண்டு சமாந்தரம்னா இது என்ன மாற போகுதுன்னா, இணைகரமா ஆக போகுது. என்ன அப்ப இணைகரம் ஆக போகுது அப்படின்னு சொன்னா, இது இணைகரம்னு காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. அப்ப இணைகரம் காட்டுறதால இணைகரத்தின பண்புகளை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தானே. இணைகரத்துல முதலாவது எதிர்பக்கங்கள் சமனா இருக்கும், ரெண்டாவது எதிர்கோணங்கள் சமனா இருக்கும், மூணாவது மூளை விட்டம் வந்து பரப்பை இரு சமக்கூடும், மூளை விட்டங்கள் ஒன்று இரு சமக்கூடும். அதே போல அஞ்சாவது விஷயம் பார்த்தா என்ன சொன்னா, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருக்குமா இருந்தா அது என்ன ஆகலாம், இணைகரம் ஆகலாம். அப்ப இந்த ரெண்டு பக்கத்தை பத்தி நீளங்களை பத்தி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இது ரெண்டு சமாந்தரம் நமக்கு தெரியும். அப்ப நாம என்ன காட்டுவோம்னா, இது ரெண்டு சமன்னு காட்டினா சரிதானே. அப்ப சமாந்தரம் நாம அமைப்பாவே செஞ்சிருக்கிறோம். இது ரெண்டு சமன்னு காட்டின மாதிரி தான் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கிறனால அது இணைகரம் ஆகும். அப்ப இணைகரம் ஆகும் போது இந்த ரெண்டு பக்கமும் என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னா, சமாந்தரம் ஆகலாம். அப்ப நாம காட்ட வேண்டியது இது இங்க இருக்க பக்கத்தை சமன்னு சொல்றோம். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும், இந்த ரெண்டு முக்கோணையும் யோசிப்போம். ஏன்னா இந்த பக்கம் ஒண்ணுக்கு சமன் தானே. அப்ப நான் சொல்லி இந்த ரெண்டு முக்கோணிலையும் இதுவும் சமன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டு சமனாகுமா இல்லையா? அப்ப இது ரெண்டையும் சமன்னு காட்டுறதுக்கு என்ன செய்யலாம், வளமையாக நம்ம பயன்படுத்துறது முக்கோணிகள் ரெண்டு ஒருங்கி செய்யுமா இருந்துச்சுன்னா அதுல ஒத்த பக்கங்கள் சமன்கிறத வச்சு நம்ம போகலாம். அப்ப நாம யோசிப்போம், இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்ய முடியுமான்னு சொல்லி முதல் பாருங்க. அப்ப ஒருங்கி செய்ய முடியுமான்னு சொல்லி பார்த்தா பாருங்க, இங்க இருக்க மேல இருக்க முக்கோணியில பாருங்க, இந்த இங்க இருக்கிற இந்த கோணமும் சமனா இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா குத்தெதிர் கோணங்களா இருக்கு. என்ன காரணமா இருக்கும், குத்தெதிர் கோணங்களா இருக்கு. ரெண்டாவது விஷயம் சொன்னா பாருங்க, இந்த பக்கமும் சும்மாவே சமன் ரெண்டு முக்கோணிலே. அங்க நடுப்புள்ளிங்கிறனால ரெண்டு முக்கோணம் சமன். அடுத்து பார்க்கலாம், இன்னொரு கோணம் சமனா இருக்க முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாருங்க, இங்க இருக்கிற கோணம் நீங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த கோணமும் ஒன்று சமனாகும். ஏன்னு சொன்னா இது ஒரு சமாந்தர கோடு, ஒரு குறுக்கோடு வெட்டும் போது உருவாக்குற ஒன்று விட்ட கோணங்கள் என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னா சமனா மாறலாம். அப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு கோணம் சமனா இருக்கு, இங்க ஒரு கோணம் சமனா இருக்கு, ஒரு பக்கம் சமனா இருக்கிறனால கோண பக்க கோணம் பதிலாக ரெண்டு முக்கோணம் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒருங்கி செய்யலாம். அப்ப அதை நம்ம அழகா எழுதி காட்டும். அப்ப இங்க எழுதும் அழகா நிறுவல். அப்ப எழுதலாம், முக்கோணி ஏடிஇ முக்கோணி சிஎஃப் என்பவற்றில் இந்த ரெண்டு முக்கோணிகள்ல. அப்ப கணக்கு செய்யறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்டா என்ன செய்ய போறோங்கிறத பிளான் பண்ணதான் எழுத போகும்.
அப்ப ADE, CF என்பவற்றில் இந்த ரெண்டு முக்கோணிகள்ல முதலாவது சொல்ல என்ன கதைன்னு சொன்னா இங்க இருக்கிற AEDங்கிற கோணம் AED வந்து எதுக்கு சமனா இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற CEFக்கு சமனா இருக்கும். அப்ப கட்டாயம் ஏன் அதை சொல்றோங்கிறத சொல்லணும். என்ன காரணம் இங்க நம்ம சொல்லுவோம், குத்தெதிர் கோணங்களா இருக்கும். முதலாவது விஷயம். அடுத்து நம்ம பார்ப்போம் இங்க இருக்கிற அந்த ஏங்கிற பக்கமும் அதே போல கீழே இருக்கிற சிங்கிற பக்கமும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். அப்ப அதை ஏன் சமன்னு சொல்லி சொல்றோம், என்ன காரணம்னா தரவு டேட்டா அதை அவங்களே கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்ம சொல்லலாம் அந்த இங்க இருக்கிற கோணத்தை சொல்லலாம் AEDங்கிற கோணமும் சாரி DAEங்கிற கோணமும் அதே போல இங்க இருக்கிற ECFங்கிற கோணமும் ஒன்று கொண்டு சமனா இருக்கு. காரணம் சொல்லலாம் ஒன்று விட்ட கோணம். ஆகவே முக்கோணி ADE எதுக்கு எதோட ஒருங்கி செய்யும் சொன்னா முக்கோணி CF ஓட ஒருங்கி செய்யும். என்ன காரணம் சொல்லலாம்னு சொன்னா கோணம் பக்கம் கோணம் பார்த்தீங்கன்னா ஒருங்கி செய்யும் சொல்லணும். அப்ப இந்த ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்யுதானே, அப்ப ஒருங்கி செய்யும் மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டு ஒன்று கொண்டு சமன் நமக்கு தெரியும். அதுக்கு பேர் என்ன சொல்ல இந்த ஒருங்கி செய்யறதுனால இந்த முக்கோணியில ஒத்த பக்கங்கள் ஒன்று கொண்டு சமனா. அப்ப இதாச்சும் அடுத்து நம்ம சொல்லலாம் இங்க இருக்கிற AD தான் பாருங்க, இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிற ADங்கிற பக்கமும் இங்க இருக்கிற Cங்கிற பக்கமும் ஒன்று கொண்டு சமனா இருக்கும். ஆக அடுத்த ஸ்டெப் எழுதலாம் AD சமன் என்ன ஆகுதுன்னா CF இருக்கும். ஏன்னா முக்கோணிகள் ஒருங்கி செய்வதால் இல்லாட்டி முக்கோணிகள் ஒத்த உறுப்புகள் சமன் சொல்லலாம். அதே போல இன்னொன்னு சொல்லலாம் அங்க இருக்கிற AD எதுக்கு சமனா இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற BDக்கு சமனா இருக்கும். அது என்ன காரணம் சொல்றோம்னா தரவு டேட்டா. ஏன்னா இது D நடுப்புள்ளி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்னா அப்ப ADயும் BDயும் சமனா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற D வந்து நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கேன். அப்ப AD CF க்கு சமனா இருக்குது, அதே AD வந்து BDக்கு சமனா இருக்குது. ஆகவே CF எதுக்கு சமனா இருக்கும்னா BDக்கு சமனா மாறிடும். இங்க இருக்கிற CF எதுக்கு சமனா சொன்னா BDக்கு சமனா மாறும். அப்ப என்ன காரணம் சொல்லலாம், இங்க மேல ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு வெளிப்படை உண்மைன்னு சொல்லலாம். வெளிப்படை உண்மை. அப்ப இனி பாருங்க இங்க இருக்கிற BCEFங்கிற FDங்கிற அந்த நாட்பக்கல்ல இது ரெண்டு சமாந்தரம் நம்ம அமைப்பாக செஞ்சிருக்கிறோம். ரெண்டாவது இது ரெண்டு சமன் மேல நம்ம நிறுவி இருக்கிறோம். அப்ப ஒரு சோடு எதிர்பக்கங்களும் சமனும் சமாந்தரமாகவும் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்னு சொன்னா இணைகரமா மாறும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல நாட்பக்கல் BCFDயில் முதலாவது சொல்லலாம் BD சமாந்தரமா இருக்கு எதுக்குன்னு சொன்னா CFக்கு, ஏன்னா அமைப்பு அது. அதே போல ரெண்டாவது சொல்லலாம் BD சமன் CF இருந்திருக்கும், ஏன்னா மேலே நிறுவியது, மேல ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டோம். ஆகவே BCFDO இணைகரமாகும். அப்ப இணைகரமாகும் அப்படிங்கறனால அடுத்த ஸ்டெப் சொல்றேன் ஆட்டோமேட்டிக்காவே இங்க இருக்க BC சமாந்தரம் D இருக்கு. முதலாவது விஷயம் BC சமாந்தரமா இருக்குன்னு சொன்னா D சமாந்தரமா இருக்கும். அப்ப முதல்ல உள்ளது காட்டியாச்சு. ரெண்டாவது என்ன காட்டணும், இங்க இருக்கிற BC அரைவாசி தான் இதுன்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்ய சொன்னனால இந்த பக்கம் ஒன்று கூட சமன். ஆனா BCFD வந்து இணைகரம் தானே, அப்ப இணைகரத்தின் எதிர்பக்க நீளங்கள் சமன் தானே. அப்படியாவது நம்ம சொன்ன BC சமன் DF நேரடியா சொல்லலாமா இல்லையா? அப்ப அடுத்த ஸ்டெப் எழுதலாம் BC சமன் DF இருக்கும், ஏன்னா இணைகரத்தின் எதிர்பக்கங்கள். ஆனா இங்க இருக்கிற DF எப்படி எழுதலாம் சொன்னா இந்த D சக D எழுதலாமா இல்லையா? ஏன்னா இங்க இருக்கிற இந்த Dயும் அதே போல EF ஒண்ணுக்கு ஒண்ணு சமன் தானே. அப்படியா இருந்தா இது D இது D சொல்லி ரெண்டு D சொல்லலாம். என்ன அப்ப அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம் அழகா இங்க இருக்கிற DF க்கு பதிலா 2D சொல்லி எழுதலாம். ஆக BC சமன் 2D. என்ன காரணம் சொல்லலாம், D சமன் EF இருக்கிறாங்க. சரிதானே. அப்ப மேல ரெண்டு முக்கோணம் ஒருங்கி செய்யறத வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும் கட்டாயம். அப்படிங்கறனால இந்த DF வந்து நான் என்ன சொல்றேன்னா 2D சொல்றேன். ஆகவே D சமன் அரை BC இருக்கும். அப்ப பாருங்க நம்ம காட்ட வேண்டியது அதுதான், இங்க D சமன் அரை BC அதை காட்டியிருக்கிறோம். அதே போல BC D சமாந்தரம் வந்து சமாந்தரம் காட்டியிருக்கிறோம். ஓகே தானே. அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அழகா நடுப்புள்ளி தேற்றத்தை ப்ரூவ் பண்ணி காட்டலாம். சரிதானே. சரி பாவலையில் பயிற்சி 11 இருக்க முதலாக கேள்வி பார்ப்போம். முதலாக கேள்வி பாருங்க, P ஆனது முக்கோணி ABC உள்ளே உள்ள ஒரு புள்ளியாகும். ABCங்கிற முக்கோணிக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு புள்ளியாம். AP, BP, CP ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே ZXY. அப்ப நடுப்புள்ளிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும், அதே போல இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும், அதே போல இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி சொன்னா சமனா இருக்கும் நடுப்புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. அப்ப முதலாக கேள்வி இங்க இருக்கிற BAC சமன் XZY. நான் பாருங்க BACங்கிற இந்த பெரிய கோணமும் XZYனா அப்ப நாம முக்கோணியில என்ன செய்வோம்னா அந்த புள்ளியை இணைப்போம். இந்த மாதிரி நினைக்கிறேன். அப்ப XZYனா இந்த பாருங்க இங்க இருக்கிற இந்த கோணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்னு காட்டுவோம்.
அதே போல ஏசிபி நான் பாருங்க ஏசிபிங்கிற இந்த கோணமும் அதே போல கீழே இருக்கிற ZYXங்கிற இந்த கோணமும் ஒன்று சமன் காட்டணும். அதே போல சிபிஏங்கிற கோணமும் அதே போல YXZங்கிற கோணமும் ஒன்று சமன் காட்டும். அப்ப இந்த ரெண்டு கோணமும் சமன், இந்த ரெண்டு கோணமும் சமன், இந்த ரெண்டு கோணமும் சமன் காட்டும். அதான் அவனோட கதை. அப்ப நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற XZY எல்லாம் என்ன வரும்னு சொன்னா நடுப்புள்ளின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நடுப்புள்ளி தேற்றத்தை வச்சு நம்ம யோசிச்சா சும்மாவே இந்த ரெண்டு கோணம் எப்படி இருக்கும் சொன்னா ஒண்ணுக்கு சமாந்தரமா தான் இருக்கும். ஏன்னா நடுப்புள்ளி தேற்றமா தானே சொல்லுது. முக்கோணம் அப்படின்னா யாதான் இரு பக்கங்கள நடுப்புள்ளி நினைக்கிற நேர்கோடு மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாவும் மூன்றாம் பக்கம் நினைக்கிற அரைவாசியா இருக்கும். அப்ப நம்ம ABPன்ற அந்த முக்கோணி எடுத்தா இங்க நடுப்புள்ளி நினைச்சிருக்கனால இது ரெண்டு ஒண்ணு கூட சமாந்தரம். அதே போல பாருங்க இங்கேயும் பார்த்தோம்னா இது ரெண்டு ஒண்ணு கூட எப்படி இருக்கும்னா சமாந்தரமா தான் இருக்கும். நான் பாருங்க நடுப்புள்ளி நினைச்சிருக்கோம். அதே போல இது ரெண்டு ஒண்ணு கூட சமாந்தரமா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா நடுப்புள்ளியில தான் நினைச்சிருக்கோம். அப்ப நாம யோசிப்போம் இது ரெண்டு சமாந்தரம் அப்படிங்கறனால இந்த இங்க இருக்கிற கோணமும் இங்க இருக்கிற கோணமும் ஒண்ணு சமனா தான் இருக்கு. என்ன காரணம் சொல்லலாம்? ஒத்த கோணங்கள் அப்படிங்கறனால. அதே போல இந்த இங்க இருக்கிற கோணமும் இங்க இருக்கிற கோணமும் ஒண்ணு கூட சமனா தான் இருக்கும். அங்கேயே அதே கதை. இது ரெண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் போது உருவாகிற ஒத்த கோணங்கள் சமனா இருக்கும். அப்ப இங்க பாருங்க இங்க இருக்கிற பெரிய கோணம் இந்த கோணம் சமனாகலாமா இல்லையா? சமனாகலாமா இல்லையா? அப்ப அந்த கதை எல்லா இடத்துலயும் பேசலாம். என்ன அப்ப நம்ம ஒரு இடத்துல மட்டும் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த சொன்னா சரி. அப்ப கணக்கு செய்யறதுக்கு முதல்ல எப்படி செய்ய போறாங்க பிளான் பண்ணி இனி எழுதணும்னா சரி. அப்ப முதலாவது பார்ப்போம் முக்கோணி ABPL. அப்ப முக்கோணி ABPல அந்த ABPல முதலாவது சொன்னா இங்க இருக்கிற BAPங்கிற கோணமும் BAPங்கிற கோணம் எதுக்கு சமனா சொன்னா XZPக்கு சமனா இருக்கும். XZPக்கு சமனா இருக்கும். என்ன காரணம் சொல்ல சொன்னா AB சமாந்தரம் XZ ஆகவே ஒத்த கோணம் சொல்லலாம். நடுப்புள்ளி தேற்றத்தை அடிப்படையா வச்சுட்டு அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த பக்கம் இருக்கிற கோணத்தையும் பேசலாம். இங்க பாருங்க இந்த கோணத்துக்கான பேசலாம். முக்கோணி APCல முக்கோணி ACPயில் முக்கோணி ACPல சொல்லலாம். பாருங்க இங்க இருக்கிற அந்த CAPங்கிற கோணமும் அதே போல இங்க இருக்கிற YZPங்கிற கோணமும் ஒண்ணு கூட சமனாதான் இருக்கு. ஏன்னு சொன்னா AC சமாந்தரம் YZ இருந்துக்கும். ரெண்டாவது விஷயம் ஆகவே ரெண்டும் ஒத்த கோணங்களா இருக்கு. சரி தானே? அப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இங்க இருக்க BAP CAP கூட்டலாமா இல்லையா? இந்த பாருங்க BAP இருக்கு, இங்க CAP இருக்கு. ஆக BAP சக CAP சமன் அங்க இருக்கிற XZP சக YZP இருக்கும். மேலோட ரெண்டே நேரடியாக கூட்டிருக்கேன். அப்ப BAP யோட CAP கூட்டினா பாருங்க BAPங்கிற இந்த கோணத்தோட CAPங்கிற இந்த கோணத்தை கூட என்ன வரும்னா BACங்கிற பெரிய கோணம் வரும். ஆகவே முதல் விஷயம் சொல்லலாம் BAC சமன் இங்கே பாருங்க XZP யோட YZP கூட்டினா XZY சொல்லி வரும். XZY சரிதானே? அப்ப இதே கதையை வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஆகவே மேலே காட்டியவாறு ACB வந்து எதுக்கு சமனாகணும்? சும்மாவே ZYXக்கு சமனா இருக்கும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் CBA வந்து எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா YXZக்கு சமனா இருக்கும். அப்ப ஒரே கதையை தான் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கறனால மேல இந்த ஐடியா இருக்கும் மாதிரி தான் மொத்தமா சொல்ல முடியும் அப்படிங்கறனால அதை மட்டும் சொல்லிட்டு மீதியை நம்ம என்ன செஞ்சு போயிடலாம் எழுதிட்டு போயிடலாம். சரிதானே? அப்ப இது முதலாவது விஷயம். அடுத்து ரெண்டாவது கீழே பாருங்க சொல்லியிருக்காங்க முக்கோணி ABCயின் சுற்றளவு XYZயின் சுற்றளவுன்ற 2 மடங்குன்னு காட்டும். அப்ப நார்மலா யோசிக்கலாம் இங்க இருக்க ABCயின் சுற்றளவு இது என்ன 2 மடங்குனா இந்த பக்க நீளங்களை இங்க உள்ளுக்கு இருக்க முக்கோணிய பக்க நீளங்கள் சார்பா எழுதும். அப்ப இங்க பாருங்க இது XZனா நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது? இது என்ன 2 மடங்கு இருக்குன்னு சொல்லுது. அப்ப இது என்ன வரும்னா 2XZஆ இருக்கும். சரிதானே? அதே போல இங்க BCன்னு சொன்னா இங்க XYனா இது என்ன வருதுன்னா 2XYஆ இருக்கும். இது என்ன 2 மடங்கு. அதே போல இங்க YZனா இது என்ன 2 மடங்கு 2YZஆ இருக்கும். அப்ப முக்கோணி ABCங்கிற சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2XZ சக 2XY சக 2YZ ன்னு சொல்லலாமா இல்லையா? அப்ப அழகா எழுதலாம் முக்கோணி ABCயின் சுற்றளவு எப்படி எழுதலாம்? 2XZ சக 2XY சக 2YZ ன்னு சொல்லலாம். அப்ப இனி பாருங்க முக்கோணி ABCயின் சுற்றளவு இங்க எல்லாத்துலயும் 2 இருக்கறனால 2 பொது எடுக்கலாம். அப்ப 2 பொது எடுத்தா XZ சக XY சக YZ ஆ இருக்கும். அப்ப இங்க பாருங்க இங்க இருக்க XZ XY YZ எல்லாத்தையும் கூட்டினா முக்கோணி XYZ ன்னு சுற்றளவு வருமா இல்லையா? ஆகவே முக்கோணி ABCயின் சுற்றளவு 2 மடங்கு முக்கோணி XYZ ன் சுற்றளவா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப நடுப்புள்ளி தேற்றத்தை நம்ம நேரடியாக பயன்படுத்துறது மூலமா என்ன செய்ய முடியும்னு சொன்னா இந்த தியரியை நிறுவி காட்ட முடியும். சரிதானே? சரி சொன்னா அப்ப பயிற்சி 11 2ல இருக்கிற அடுத்த கேள்விகளை செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவோட மீதி இருக்க கேள்விகளை சந்திப்போம். சரிதானே?